ஓம் சக்தி. நான் வணங்கும் மகான்கள் என தலைப்பின் கீழ் இன்று நாம் காணப்போகும் மகான் ஸ்ரீ பூண்டி மகான் சுவாமிகள். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டத்தை சேர்ந்த கலசப்பாக்கம் வழியாக சென்றால் பூண்டி எனும் சிறு கிராமம் உள்ளது. அக்கிராமத்தில் ஓடுவேந்த ஒரு வீட்டின் சிறிய திண்ணையில் அமர்ந்து அதே நிலையில் ஓர் அடி கூட நகராமல் சுமார் 19 வருட காலம் தன்னை தரிசிக்க வந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு அருள்பாலித்து அவரவர் குறைகளை நீக்கி அற்புதங்கள் பல செய்து நல்வழிப்படுத்தி அருள்பாலித்து வந்தார் சுவாமிகள். தகவல் நூல் ஸ்ரீ பூண்டி மகான் வாழ்க்கையும் அற்புத நிகழ்வுகளும். ஆசிரியர் சேஷ அணு வெண்ணிலா அவர்கள். நாம் காணப்போகும் நிகழ்வின் பக்கம் எண் 68. திருக்கோவிலூரிலிருந்து ஒரு கணவனும் மனைவியும் வந்து மழலை செல்வம் இல்லை என்று வேண்டி வணங்கி நிற்க சுவாமிகள் அவனவன் பெரும் கர்மாக்களை செய்துவிட்டு பரதேசியிடம் வந்தால் பரதேசி என்ன செய்வது என்று கூறிவிட்டார். மீண்டும் வேண்டி நிற்கவும் பிறக்கும் போய் வாங்க என்று கூறி தன் கையால் விபூதி வழங்கினார். தம்பதிகளும் ஆண் குழந்தை பிறந்தால் 6 மாதம் கழித்து சாமியின் பாதத்தில் வைத்து பெயரிடுவது என்று மனதார வேண்டிக் கொண்டு சென்றனர். அவர்களுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் வேண்டுதலை மறந்துவிட்டார்கள். பிறந்த குழந்தைக்கு 6 வயது ஆகியும் அம்மா அப்பா என்று கூட பேச்சு வரவில்லை. கோயில் குளம் என்று அலைந்தும் பேசாது ஊமையாகவே இருந்தான். பூண்டி மகானிடமாவது போகலாம் என்று சுவாமியிடம் வந்தார்கள். பழைய வேண்டுதலை மறந்துவிட்ட அவர்கள் சாமியின் எதிரே வந்து நின்றவுடன் சாமிகள், மண்டைக்குளத்தூர் மண்ணு மாடு பிடிக்க பணம் வாங்கி போனான். 6 மாதத்தில் வருவதாக சொன்னவன் 6 வருடமாக ஊமையாக இருக்கிறான் என்று கூறினார். நெல்லிமேட்டு மாணிக்கம் நெல்லு வித்து 6 மாதத்தில் பணம் தருவதாக சொல்லிட்டு போய் 6 வருஷமா ஊமையா இருக்கிறான். ஊமையாயிருந்தா விட்டுவிடுவேனா என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். சற்று நேரம் கழித்து தம்பதிகளை பார்த்து, அந்த ஊமை குழந்தையை 6 மாதத்தில் கொண்டு வரேன்னு சொல்லி வேண்டுதல் செஞ்சுட்டு 6 வருடமாச்சேப்பா என்று சாமிகள் கூறிய பிறகுதான் தம்பதிகளுக்கு தாங்கள் செய்த தவறு புரிந்தது. அந்த குழந்தையை கொண்டு வரல, மன்னிச்சிடுங்க என்று வேண்டினர். நெல்லிமேட்டு மாணிக்கம் என்று சாமி குறிப்பிட்டது மாணிக்கம் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்த தங்கள் மகனைதான் என்று புரிந்தது. மேலும் அவர்களுக்கு மண்டைகளத்தூர் மண்ணு என குறிப்பிட்டது குழந்தையின் தாயார் பெயர் மன்னம்மாள் என்பதைதான் எனவும் புரிந்து கொண்டனர். சுவாமிகளிடம் மன்னிப்பு வேண்டினர். பூண்டியில் கொஞ்ச நாள் குழந்தையுடன் இருங்க, எல்லாம் நல்ல விதமாக முடியும் என்று சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளினார். 1 வாரம் குழந்தையுடன் வந்து பூண்டியில் தங்கவும் குழந்தை பேச ஆரம்பித்தது. பின்பு தம்பதிகள் அடிக்கடி குழந்தையுடன் பூண்டிக்கு வந்து போக ஆரம்பித்தனர். அவர்களின் செல்வ மகன் கல்வியில் சிறந்து விளங்கி சென்னையில் உயர்ந்த பதவியில் இருப்பதோடு என் நல்வாழ்வுக்கு பிச்சையிட்ட தெய்வம் பூண்டி மகான் என்று மனநெகிழ்வோடு கூறினார். தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி.